தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைத்தோறும் காண்தோறும் பேசும் தோறும் எப்பொழுதும் அனைத்தெழும் உள்நேக ஆனந்த தென் சொரியும் குனிப்பு உடையான் நோக்கே சென்றுதாய் கோத்தும்பி. எனக்கு இந்த பட்டர்ஃப்ளையை பார்க்கும்போதெல்லாங்க மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்தில் பாடின இந்த பாடல் தாங்க எனக்கு ஞாபகம் வரும். அவர் தும்பி அப்படிங்கிற ஒரு மலர்கள்லேருந்து தேனை எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு வண்டினத்தை பார்த்து பாடுறாரு. அதாவது தினைத்தனை உள்ளதோர், தினைனா துளியோண்டு துளி உள்ள அந்த பூக்கள்லேருந்து தேனை எடுத்து சாப்பிட்ற வண்டே, நீ நினைத்தோறும் காண்தோறும் பேசும் தோறும், நினைக்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் பேசும்போதும் அனைத்தெழும் புல்நெக, அதாவது நம்ம உடம்புல உள்ள எலும்புகள் அத்தனையும் உருகிற மாதிரி ஆனந்த தேன் சொரியும். அது மாதிரி ஒரு பேரின்ப தேனை தரக்கூடிய இந்த குனிப்பு உடையானுக்கே, அப்படி அழகான அந்த வளைவோட ஆடக்கூடிய அந்த சிவபெருமான நடராஜ பெருமான வணங்கு. உனக்கு எப்போதுமே நீனு வேண்டிய அளவுக்கு தேன் கிடச்சி நீ சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு தும்பியை பார்த்து பாடுறாரு. அதே மாதிரி பாருங்களேன், இந்த பட்டர்ஃப்ளையை ஒரு பூவில் உட்காரும், அடுத்தது இன்னொரு பூக்கு தாவும், பட்டன்னு அதை இறக அடிச்சுக்கிட்டு எவ்வளோ அழகாக அது பறந்து போகுது பாருங்கள். இந்த பட்டர்ஃப்ளையை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இதே பாடல் தாங்க நினப்பு வரும். பாருங்க, இறைவனை வணங்கும் போது நமக்கு அந்த பேரின்ப தேன் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பாடலோட பொருள். ஓம் நம சிவாய. சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.